படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவரோட ஆஃபீஸில் இருக்கார். அவரோட ஆஃபீஸில் இருக்கும்போது ஹீரோ அவரை பற்றின கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா வந்து, இந்த ஆஃபீஸ்க்கு வர்றதே எனக்கு பிடிக்காது. இந்த ஆஃபீஸில் ஒரு ஓனர் இருக்காங்க. அவங்க என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். ஆனால் அவன் என்னை எப்போ பார்த்தாலும் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான். அவன் என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா வந்து, எனக்கு அப்பா இருக்கார். ஆனால் அவர் உயிரோட தான் இருக்கார். ஆனால் என்னை சின்ன வயசுலேயே என்னை விட்டுட்டு அவர் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ அந்த கதையெல்லாம் இப்போ சொல்லிட்டுருக்காரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் ஒரு பெரிய ஒரு பில்டிங்க்கு உள்ளே போகிறாரு. அங்கே ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி கிட்ட நம்மளோட இயக்கத்தில் உள்ள எல்லாரையுமே வந்து ஒருத்தவன் கொன்னுக்கிட்டு இருக்கான், அவனை நம்ம கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படியே அந்த லேடியோட தலையில் வந்து யாரோ கன்னை வச்சு சுட்டுறாங்க. இந்த லேடியை யார் சுட்டாங்கங்கிறத பார்த்துடுறாரு அவரு. அந்த லேடியை வந்து சுட்டவங்க வந்து எதிரில் உள்ள பில்டிங்கில் தான் இருக்காங்க. அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து வேகமாக பின்னாடி ஓடுறாரு. பின்னாடி ஓடி வேகமாக அந்த எய்த்தாப்பில் உள்ள பில்டிங்க்கு இப்போ ஜம்ப் பண்ணுறாரு. அப்படியே ஒரு கண்ணாடியை உடச்சிக்கிட்டு அப்படியே பறந்துக்கிட்டே அங்கே உள்ள எல்லாருமே அப்படியே சுட்டுக்கிட்டு இருக்காரு. பறந்துக்கிட்டு இருக்கும் போதே அவர் வந்து 2 பேரை போல சுட்டுட்டாரு. இன்னும் ஒருத்தவன் தான் இருக்கான். அப்படியே அவனுக்கு பின்னாடி வந்து அவனையும் அப்படியே சுட்டு கொன்னுடுறாரு. அப்போதைக்கு இறந்து போனவனோட பேக்கெட்லேருந்து ஒரு ஃபோன் அடிக்குது. அந்த ஃபோனை இவர் எடுத்து அவரோட காதில் வச்சுக்கிட்டு 1000 வருஷமாக இருக்கிற இயக்கத்தை உன்னால் அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த ஃபோனில் பேசுகிற வில்லன் என்ன சொல்கிறான்னா வந்து, இயக்கத்தில் உள்ள ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீ மீறிட்ட, அதனால நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போதைக்கு இவர் கீழே பார்க்குறாரு. கீழே பார்க்கும்போது ஒரு இன்ட்டு மாதிரி போட்டிருக்கு. அது மேலே தான் இவர் நிற்கிறாரு. அதை பார்த்த உடனே அடைச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒன்று வந்திருக்கு. அந்த வீட்டில் தான் வில்லன் இருக்காரு. வில்லன் தான் வந்து இந்த ஆளை சுட்டு கொண்டு இருக்காரு. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவரோட ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவரோட வீட்டை விட்டு அப்படியே வெளியில் வரும்போது பக்கத்து வீட்டிலேருந்து ஹீரோவை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரியே தோணுது. உடனே ஹீரோ அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அவரோட ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே உள்ள ஓனர் வர்றாங்க. அந்த ஓனர் வந்து ஹீரோவை திட்ட ஹீரோவுக்கு வந்து என்னன்னு தெரியல, எல்லாமே ஸ்லோ மோஷனில் தெரிய ஆரம்பிக்குது. உடனே ஹீரோ அவரோட டெஸ்கில் உள்ள அந்த மாத்திரையை எடுத்து அவர் போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு எப்போதும் போல் நார்மலாக ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டு அவரோட ஆஃபீஸில் உள்ள வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் அங்கே ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறதுக்காக போகிறாரு. ஏடிஎம்மில் வந்து சுத்தமாக பணமே இல்லை. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து, அவரோட பர்ஸில் வந்து கொஞ்சோண்டு இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் எதாவது வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் போகிறாரு. அங்கே தான் வந்து இந்த வில்லனை காட்டுறாங்க. அந்த வில்லன் வந்து ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அப்படியே நவுறும் போது ஹீரோயின் வந்து ஹீரோக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, உன்னோட அப்பா ஒருத்தவன் கொன்னுட்டான், அவன் உனக்கு பின்னாடி தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட கன் எடுத்து, அதாவது வில்லன் அப்போ சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில. உடனே அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து வேகமாக இப்போ ஹீரோ இப்போ வெளியில் இப்போ ஓடுறாரு. வெளியில் ஓடி அங்கே உள்ள ஒரு ரோட்லலாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பஸ்ஸு ஹீரோ வந்து மோதுறா மாதிரி வருது. ஹீரோயின் வந்து பின்னாடி ஒரு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இங்கே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பக்கத்தில் தான் இங்கே ஹீரோ இருக்கான். இப்போ 2 பேருக்கும் அப்படியே கார் ரேஸ் மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போதைக்கு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, அங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த ஸ்பீடு பிரேக்கரை போய் நேராக அப்படியே ட்ரிஃப்ட் அடிக்கும் போது அந்த ஸ்பீடு பிரேக்கரில் பட்டு உங்களோட கார் அப்படியே பறக்குது. அப்படியே பறந்த பிறகு அப்படியே ஹீரோயின் அப்படியே தப்பிச்சிடுறாங்க அந்த இடத்த விட்டு வில்லன் கிட்டேருந்து. அங்கே உள்ள போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, அதாவது இந்த பஸ்ஸில் வர்ற வில்லனை பிடிக்கிறதுக்காக அப்படியே கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அங்கே பார்த்தா வில்லனையும் காணும். வில்லனும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இப்போ ஹீரோவை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல தான் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இந்த குரூப்போட லீட்ரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து, ஹீரோக்கினோட அப்பா ஒருத்தவன் கொன்னுட்டான், அவங்ககிட்டேருந்து தான் நீங்கள் இப்போ தப்பிச்சு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லிட்டுருக்காரு. அதே மாதிரி ஹீரோக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா வந்து, உனக்கு நிறையா சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குது உங்கள் அப்பா மாதிரியே. அதனால் ஒரு கன்னை ஹீரோ கையில் கொடுத்து, அங்கே ஒரு ஈ இருக்குல்ல, அந்த ஈயோட ரெக்கையை மட்டும் நீ பார்த்து சுடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா வந்து, இதெல்லாம் என்னால் முடியாது, இதுவரையும் நான் கன்னெல்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போதைக்கு ஹீரோவுக்கு பின்னாடியிலேருந்து ஒருத்தன் வந்து ஹீரோவோட தலையிலேயே கன்னை வச்சுட்டு நிற்கிறான். நான் 3 எண்றதுக்குள்ளே நீ சுடாட்டி உன்னை சுட்டு கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு பின்னாடி உள்ளவன் சொல்கிறான். அதனால ஹீரோவுக்கு இன்னும் அப்படியே பயப்பட ஆரம்பித்த உடனே ஹீரோவுக்கு அங்கே உள்ள எல்லாமே அப்படியே ஸ்லோ மோஷனில் தெரிய ஆரம்பிக்குது. உடனே ஹீரோ கண்ணாமண்ணான்னு அப்படியே சுட ஆரம்பிக்கிறாரு அந்த ஈயை பார்த்து. அதுக்கப்புறம் அந்த லீடர் என்ன பண்ணுறாருன்னா வந்து, அந்த ஈயை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோ கிட்ட கொடுத்த உடனே அந்த ஈயை பார்த்தா ரெக்கையை மட்டும் ஹீரோ கரெக்டாக சுட்டிருக்காரு. அதனால் ஹீரோ கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து, நீ எங்கள் குரூப்போட ஜாயின் பண்ணிவிடு, உங்கள் அப்பாவை கொன்னவொன்னு உன்னையால் தான் கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போதைக்கு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவரோட கையில் உள்ள கன்னோடையே இப்போ வீட்டுக்கு வந்துடுறாரு. சரி, இந்த கன்னை எங்கே மறைச்சி வைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல போய் மறைச்சி வச்சுருறாரு. ஹீரோ அடுத்த நாள் அவரோட ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது அப்போதைக்கு அவரோட ஏடிஎம்மில் போய் பார்க்குறாரு எவ்வளோ பணம் இருக்குன்னு. அதில் பார்த்தா கோடிக்கணக்கான பணம் இருக்குது. அப்படியே ஹீரோ அவரோட ஆஃபீஸ்க்கும் வராரு. அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து அவரோட அப்பாவை கொன்னதெல்லாம் வந்து ஹீரோ அப்படியே நெட்டில் அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போதைக்கே அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு லேடி வர்றாங்க, அதாவது இந்த ஓனர் வர்றாங்க.
அந்த ஓனர் வந்து ஹீரோ கிட்ட வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. உன்னை வேலையை பார்க்க சொன்னால் நீ என்னென்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கிய நீ நெட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோ வந்து அந்த லேடியை திட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஆஃபீஸில் உள்ள எல்லாருமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆஃபீஸில் நான் இனி வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக நடந்து வராரு. அப்படியே கையில் ஒரு கீபோர்டையும் எடுத்துக்கிட்டு வராரு. அங்கே தான் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு நிற்கிறாரு. அவர் வந்து ஹீரோவை எப்போ பார்த்தாலும் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பார். அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவரோட கையில் உள்ள கீபோர்டு எடுத்து அவரோட ஃப்ரெண்டையும் அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு இப்போ வேகமாக இப்போ வெளியில் வராரு. வெளியில் வந்தால் ஹீரோயின் வந்து காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காரில் ஏறி ஹீரோ ஒரு இடத்துக்கு போகிறாரு. எங்கன்னு பார்த்தா அது ஒரு பழைய ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே போகிறாரு. அந்த இடத்துல தான் அந்த லீடரும் இருக்கார். அந்த இடத்துல உள்ள லீடர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோ கிட்ட உங்கள் அப்பாவை கொன்னவனை நீ தான் கொல்லணும், அதுக்கு உனக்கு நிறையா ப்ராக்டிஸ்லாம் தேவை, அதெல்லாம் நாங்களே உனக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொரு லெவலாக ஹீரோவுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட் லெவலில் என்னென்னா வந்து ஹீரோ ஒரு சேரில் உட்கார வச்சு ஹீரோவை அடித்தே மயக்கமாக்குறாங்க. அது மாதிரி செகண்ட் லெவலில் ஹீரோவுக்கு வந்து கத்தி சண்டையெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஹீரோவுக்கு நிறைய அடிப்படுது. மூணாவது லெவலில் ஹீரோவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ ஒரு இடத்துல நிற்க வச்சு ஹீரோவுக்கு எய்த்தாப்புல ஒரு பேப்பரை வச்சு அதுக்கு நடுவில் வந்து ஒரு மாடை வந்து அப்படியே தொங்க விடுறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நீ இந்த பேப்பரை சுடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எப்படி இந்த பேப்பரை சுட முடியும், அதுக்கு முன்னாடி தான் ஒரு மாடு தான் தொங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அந்த இடத்துக்கு லீடர் என்ன சொல்கிறாருன்னா வந்து, புல்லட்டு நேராலாம் போகாது, புல்லட்டு வளைஞ்சும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லீட்ரு அவரோட கன் எடுத்து அப்படியே அந்த பேப்பரை சுடுறாரு. அங்கே உள்ள அப்படியே அந்த மாடுக்கிட்ட அப்படியே வளைஞ்சு போய் அந்த பேப்பரில் போய் அந்த புல்லட்டு போய் படுது. அது மாதிரி ஹீரோ நிறையா ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோவாலும் சுடவே முடியல. ஹீரோவுக்கு அடிப்பட்ட காயத்தெல்லாம் குணப்படுத்துறதுக்காக ஹீரோ ஒரு இடத்துல அழைச்சிட்டு போய் அவரோட மேலே வெள்ளை கலர் என்னத்தையோ ஊற்றுறாங்க. அதுமாதிரி ஊற்றிட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இது வந்து உன்னோட ஒயிட் செல்ஸ் எல்லாம் வந்து அதிகப்படுத்தும், அதனால உன்னோட காயெல்லாம் வந்து சீக்கிரமாக குணமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து 4வது லெவல் வந்து ட்ரெயினில் வந்து ரன்னிங் ரேஸ் நடக்கிற மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அதுலேயும் ஹீரோ எப்போதும் போல் சொதப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ எல்லா லெவல்லையுமே வந்து நல்லா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையுமே கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஹீரோவால் வந்து புல்லட்டை மட்டும் வளைய வைக்கவே முடியல. அப்போதைக்கு லீடர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு பேப்பரை வச்சு அதுக்கு நடுவில் மாடை தொங்க விட்டு அது மாதிரி ஹீரோவை சுட சொல்கிறாங்க. அப்பவும் ஹீரோவால் சுடவே முடியல. அதனால் அந்த லீடர் என்ன பண்ணுறாருன்னா வந்து, அந்த மாட்டுக்கு பதிலாக ஹீரோயின் அங்கே நிற்க வச்சு அதே மாதிரி ஹீரோவை சுடும் போது ஹீரோ பயத்திலேயே வேகமாக சுடுறாரு. அப்போதைக்கு ஹீரோயின் கிட்ட அப்படியே அந்த புல்லட் போய் அப்படியே வளைஞ்சி பின்னாடி உள்ள பேப்பரை போய் சுடுது. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே உள்ள எல்லாத்தையுமே கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறனால ஹீரோ வந்து அந்த லீடர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய ஒரு நெசவு இருக்கிற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அந்த இடத்துல அழைச்சிட்டு போய் ஹீரோக்கிட்ட இந்த இயக்கத்தை பற்றின எல்லா கதையுமே சொல்லிட்டுருக்காரு. இந்த இயக்கம் வந்து எப்படி உருவானுச்சுன்னா வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி நெசவு நெய்கிற ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, பூமியில் கெட்டவங்க எல்லாருமே வந்து அதிகமாக உருவாகிக்கிட்டு இருக்காங்க, நல்லவங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறனால ஒரு குரூப்பை உருவாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த குரூப்பில் கெட்டவங்க எல்லாரையும் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா வந்து, இந்த நெசவுலேருந்து வர்ற துணியில் வந்து அந்த கெட்டவங்களோட பேர் ஒரு கோடு வேர்டு மாதிரி ஒன்று எழுதியிருக்கோம். அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சி அந்த கெட்டவங்க எல்லாரையும் நாங்கள் கொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கிட்ட அந்த கதை எல்லாத்தையுமே அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க, ஒருத்தவரை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் அவரை எப்படி கொல்லணுன்னா வந்து, ஓடுற ட்ரெயினில் நின்றுக்கிட்டே அவர் குறி வச்சு சுட்டு அவரை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ட்ரெயினில் இப்போ ஏறி இப்போ போயிட்டுருக்காங்க. அப்போதைக்கு ஹீரோ அங்கே உள்ள ஆள் அப்படியே எய்ம் பண்ணிடுறாரு. ஆனால் ஹீரோ அவரோட முகத்தை பார்த்தோன்னே அவன் எந்த தப்புமே பண்ணாதவன் மாதிரி தெரிஞ்சதுனால ஹீரோ அவரை சுடாமலே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன் அவனை கொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அவனை பார்த்தா எந்த தப்புமே செய்யாதவன் மாதிரி இருக்கான், பார்க்கறதுக்கு நல்லவன் மாதிரியே இருக்கான், அதனால தான் நான் அவனை கொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு லாயராக இருந்தாங்க. அந்த லாயர்கிட்ட நிறைய பேர் பணத்தெல்லாம் கொடுத்து ஒரு கேஸில் அந்த லாயர் கலந்துருந்தாரு. அந்த கேஸை விட்டு வெளியில் போக சொல்லியிருக்காங்க. அந்த கேஸை விட்டு வெளியிலையும் போகாமல் அந்த லாயர் பணமும் வாங்காமல் இருந்தார். அதனால் அந்த லாயரை அந்த கேஸை விட்டு போக வைக்கணும்னா வந்து அவரை கொல்லணும் அப்படிங்கிறனால ஒரு கொலைக்காரனை வந்து அனுப்பி அந்த லாயரை கொல்ல சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த கொலைக்காரனும் அந்த லாயரை கொன்னுட்டான். அதே மாதிரி அந்த லாயரோட பொண்ணையும் வந்து கொலைக்காரன் வந்து அந்த ஒரு கம்பியை எடுத்து அந்த பொண்ணோட கழுத்தில் அவனோட பேரை எழுதிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா வந்து, நான் வந்து இந்த இயக்கத்தில் சேரும்போது அப்போதைக்கு இந்த இயக்கத்தில் உள்ள ஒரு ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்கான்னா வந்து, அந்த கொலைக்காரனை கொல்லாமலே விட்டுருக்கான். அதனால தான் வந்து அந்த கொலைக்காரன் வந்து அந்த சின்ன பொண்ணோட கழுத்தில் அந்த கம்பியை வச்சு எழுதுனது அந்த சின்ன பொண்ணோட அப்பாவையும் கொண்டு இருக்கான்.
அதுவே அந்த ஏஜென்ட் மட்டும் வந்து அந்த கொலைக்காரனை கொன்று இருந்தானா வந்து இந்நேரத்துக்கு அந்த சின்ன பொண்ணோட அப்பா இறந்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லும்போது அப்படியே ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அப்போதைக்கு தான் ஹீரோ வந்து ஹீரோயினோட கழுத்தை பார்க்க ஹீரோயினோட கழுத்தில் அந்த காயெல்லாம் இருக்கா ஹீரோக்கு தெரியுது அந்த சின்ன பொண்ணு ஹீரோயின் தான் அப்படிங்கிறனால. அதனால ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா இந்த இயக்கத்தை வந்து ஃபுல்லாக நம்பிட்டு அந்த ஓடுற ட்ரெயினில் ஹீரோ ஏறி அந்த ஆளையும் சுட்டு கொன்னுறாரு. இப்போ ஹீரோ அடுத்த அசைன்மெண்ட் ஹீரோவுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா காரில் போகிற ஒரு கெட்டவனை ஹீரோவை கொல்ல சொல்கிற மாதிரி ரெண்டாவதாக ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த கெட்டவனை கொல்றதுக்காக அவரோட கன் எடுத்துக்கிட்டு அவரோட காரில் போகிறாரு. அவரோட காரில் போய் அந்த கெட்டவனையும் சுடுறாரு. ஆனால் அந்த கெட்டவனோட கார் வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப்ங்கிறதுனால ஹீரோவால் சுட முடியல. அதனால ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த கெட்டவனோட காருக்கு மேலே உள்ள ரூஃப் திறந்துருக்கிறத பார்த்த ஹீரோயினோட கார் மேலே ஹீரோவோட கார் அப்படியே ஏற்றி அந்த கெட்டவனையும் வந்து மேலே உள்ள ரூஃப் வழியாகவே ஹீரோ சுட்டு கொன்னுறாரு. அன்றைக்கி நைட்டு ஹீரோ அவரோட வீட்டுக்கு வெளியில் உட்காந்துருக்கும் போது ஹீரோவோட அப்பாவை கொன்ன வில்லன் வந்து அங்கே நிற்கிறத ஹீரோ பார்க்குறாரு. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவரோட கன்னை எடுத்துக்கிட்டு வேகமாக அவனை துரத்திக்கிட்டு இப்போ ஓடுறாரு. அதே மாதிரி இந்த நெசவில் உள்ள ஆளுங்க எல்லாருமே வந்து ஹீரோட குரூப்பில் உள்ள எல்லா ஆளுங்களுமே வந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர்றாங்க. ஆனால் அந்த வில்லன் என்ன பண்ணுறான்னா வந்து ஹீரோவோட கையிலேயே வந்து அவன் சுட்டுறான். அந்த இடத்த விட்டு வில்லனும் தப்பிச்சிடுறான். அப்புறமேல ஹீரோ அதாவது அந்த நெசவு செய்கிற இடத்துக்கு ஹீரோ போய் அவரோட கையில் உள்ள புல்லட்டை வெளியில் எடுத்து பார்த்தா அந்த புல்லட்டு எங்கே தயாரித்ததுங்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி அந்த புல்லட்டு எங்கே தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த நெசவு செய்கிற இடம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சோ அதாவது இந்த குரூப்பு எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சோ அந்த இடத்துல தான் வந்து இந்த புல்லட்டை தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால ஹீரோ அந்த இடத்துக்கு தனியாகவே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. அதே மாதிரி அந்த இடத்துக்கு போனால் அங்கே தான் ஒரு வயசானவர் இருக்கார். அவர்கிட்ட ஹீரோ கேட்குறாரு எங்கள் அப்பாவை கொன்னவன் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இங்கே வச்சு நான் எந்த உண்மையும் நான் சொல்லலை, நீ வெளியில் வா ஒரு ட்ரெயினில் வச்சு உனக்கு எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த இடத்துக்கு அந்த வில்லனும் வரான் அந்த ட்ரெயினுக்கும். அப்போதைக்கு ஹீரோ வந்து அந்த வில்லனை பார்த்த உடனே ஹீரோ அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறி ஹீரோ வந்து அந்த வில்லனை சுடுறாரு. அப்போதைக்கு அந்த வில்லன் என்ன பண்ணுறான்னா ஹீரோ சுட்ட புல்லட்டை வந்து அந்த வில்லனும் சுடுறான். அதே மாதிரி உங்கள் 2 பேரும் சுட்ட புல்லட்டும் வந்து அப்படியே மோதிக்குது. திரும்பி ஹீரோ சுட அதுமாதிரி வில்லனும் வந்து அந்த புல்லட்டையே சுட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோவை சுடவே மாட்டேங்கிறான். அப்படியே ஹீரோயின் பார்த்தா ஹீரோ வந்து ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க போல். ஏன்னா ஹீரோவுக்கு ஏதாவது ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஹீரோயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த காரை வேகமாக ஓட்டிக்கிட்டு அந்த கார் அப்படியே பறந்து போய் அந்த ட்ரெயினில் போய் அப்படியே இடிக்குது. இப்போ ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் நடுவில் அந்த கார் போய் இப்போ நிற்கிது. அதுக்கப்புறம் அந்த வில்லன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை பார்த்து சுடுறான். அப்போதைக்கு ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அந்த புல்லட் அப்படியே அப்படியே சுட்டுறாரு. ஹீரோ காப்பாற்றிடுறாரு. இவங்க சண்டையில் வந்து அந்த ட்ரெயின் அப்படியே பாதியாக அப்படியே உடஞ்சி அப்படியே கீழே விழுந்துருது. ஹீரோ வந்து அந்த ட்ரெயினுக்கு வெளியில் இப்போ தொங்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த வில்லன் என்ன பண்ணுறான்னா ஹீரோவை காப்பாற்றிடுறான். ஹீரோவை காப்பாற்றினோடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா வந்து வில்லனை கொல்லணும் அப்படிங்கிறனால கன் எடுத்து வில்லனை சுடும் போதும் வில்லன் என்ன பண்ணுறான்னா ஹீரோவை அப்பவும் காப்பாற்றி அந்த ட்ரெயினுக்கு உள்ளே இப்போ 2 பேரும் இப்போ இருக்காங்க. அப்போதைக்கே அந்த வில்லன் என்ன பண்ணுறான்னா வந்து நான் தான் உன்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த வில்லன் இறந்துடுறான். அப்படியே ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல தான் ஹீரோயினும் இருக்காங்க. ஹீரோ என்ன கேட்குறாருன்னா ஹீரோயின் கிட்ட அதுதான் என்னோட அப்பாவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுதான் உன்னோட அப்பா, ஏன்னா உன்னோட அப்பா வந்து யாராலையுமே கொல்ல முடியாது உன்னை தவிர அப்படிங்கிறனால உன்னை நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். இத்தனை நாள் உங்கள் அப்பாவை கொல்றதுக்காக தான் உன்னை நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். அதே மாதிரி உங்கள் அப்பா வந்து ஒரு கெட்டவன் தான். ஏன்னா வந்து உங்கள் அப்பா வந்து இந்த குரூப்பில் உள்ள எல்லா கொள்கைகளையும் மீறி உங்கள் அப்பா வந்து நிறையா நல்லவங்களெல்லாம் கொண்டு இருக்காரு. அதனால தான் உங்கள் அப்பாவை கொல்றதுக்காக நாங்கள் ட்ரெயின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதே மாதிரி ஹீரோயின் இன்னொன்று சொல்கிறாங்க. என்னென்னா வந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்ததுன்னா வந்து இந்த புல்லட்டை தயாரித்த இடத்துக்கு இப்போ ஹீரோ இப்போ போனார்ல, அதாவது லீடர்கிட்ட சொல்லிவிட்டு நான் மட்டும் தனியாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார்ல. அப்போதைக்கு லீடர் என்ன பண்ணாருன்னா வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்துருக்காரு. அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா வந்து ஹீரோவோட பேரும் நெசவில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லீடர் வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. அது மாதிரி அந்த லீடர் என்ன சொல்கிறாருன்னா ஹீரோ வந்து அவனோட அப்பாவை கொன்ன உடனே நீ வந்து அவனை கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி அந்த லீடர் வந்து ஹீரோயின்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ ஹீரோயின் அந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உன்னோட பேரும் நெசவில் வந்திருக்கு, ஏன்னா நீயும் ஒரு கெட்டவன் தான், அதனால் நான் உன்னையும் இப்போ கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஹீரோயின் சொல்லும்போது அப்போ அந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா வந்து கீழே உள்ள கண்ணாடியை உடச்சிக்கிட்டு கீழே உள்ள தண்ணியில் போய் விழுந்து அப்படியே தப்பிச்சிடுறாரு. இப்போ ஹீரோ வேற ஒரு வீட்டில் இருந்து இருந்திருக்கிறாரு. எங்கன்னு பார்த்தா ஹீரோ ஏற்கனவே இருந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் தான் இப்போ இருக்காரு. அதே வீட்டில் தான் அந்த புல்லட்டெல்லாம் தயாரிக்கிற தாத்தாவும் இப்போ இருக்காரு. அந்த தாத்தா வந்து ஹீரோ கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன்னோட லீடர் இருக்கானே அவன் கெட்டவன், அவன் என்ன பண்ணான்னா வந்து அவனோட சுயநலத்துக்காக வந்து நெசவில் வராத பேரெல்லாம் வந்து கொல்ல சொல்லியிருக்கான். அதை கண்டுபிடிச்சவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து அந்த குரூப்பை விட்டு இப்போ வெளியில் போயிட்டாரு. அதனால அவன் என்ன பண்ணான்னா வந்து உங்கள் அப்பாவை கொல்லுங்கிறதுக்காக நிறைய என்னென்னமோ ட்ரை பண்ணால் உங்கள் அப்பாவை அவனால் கொல்லவே முடியல.
அதனால உன்னை சூஸ் பண்ணி உன்னை வச்சு அவங்க அப்பாவை கொல்ல வச்சுருக்காங்க. அதே மாதிரி உன்னோட லீட்ரு வந்து ஒரு கெட்டவன் அப்படிங்கிற மாதிரியே அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அவர் சொல்லிட்டுருக்காரு. அதே மாதிரி இப்போ ஹீரோ இப்போ அவரோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தானே இப்போ இருக்காரு. அந்த வீடு யாரோட வீடுனா வந்து ஹீரோவோட அப்பாவோட வீடு தான். ஏன்னா ஹீரோவோட அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து நம்மளோட பையனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிறனால ஹீரோவோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து அங்கேயே தங்கியிருக்காரு. அந்த இடத்துல தான் இப்போ ஹீரோவும் இப்போ இருக்காரு. அதனால் இப்போ ஹீரோ இப்போ நிறையா பிளான் பண்ணிருக்காரு. என்னன்னா வந்து எலிங்களோட உடம்புல டைம் பாம்பெல்லாம் கட்டி அந்த கோட்டைக்கு உள்ளே விட்டுரும். அதாவது இந்த லீடர் இருக்கான அந்த இடத்துக்குள்ளே விட்டுருவோம். அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோலாம் நிறையா பிளான் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு அங்கே உள்ள நிறையா எலிங்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த எலிங்களோட உடம்புல வந்து டைம் பாம்பெல்லாம் ஹீரோ கட்டுறாரு. அதே மாதிரி அடுத்த நாள் அந்த கோட்டைக்குள்ளே ஹீரோவோட லாரியில் உள்ள எல்லா எலிங்களும் வெளியில் அப்படியே விட்டுறாரு. அந்த எலிங்கெல்லாம் வேகமாக அந்த கோட்டைக்கு உள்ளே போகுதுங்க. அந்த கோட்டைக்கு உள்ளே போன உடனே அந்த 10 செகண்டில் அங்கே உள்ள எலிங்க எல்லாமே அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. அப்படியே ஹீரோ உள்ளே போய் அங்கே உள்ள எல்லாருமே சுட்டு கொன்னுறாரு. லீடர் கிட்ட போனால் இந்த குரூப்பில் உள்ள முக்கியமான ஆளுங்கள்லாம் அங்கே இருக்காங்க, அந்த லீடரையும் சேர்த்து. அந்த முக்கியமான ஆளுங்களில் இப்போ ஹீரோயினும் அதே இடத்துல இப்போ இருக்காங்க. எல்லாரும் இப்போ ஹீரோவை சுற்றி இப்போ கன்னை காட்டிக்கிட்டு நிற்கும் போது அப்போ ஹீரோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த லீடரை பற்றின எல்லா விஷயத்தையுமே பற்றி சொல்லிருக்காரு. அதே மாதிரி நெசவில் வந்து என்னோட பேரும் எங்கள் அப்பாவோட பேரும் வரவே இல்லை, உங்களோட லீடரோட பேர் தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே உள்ள எல்லாருமே லீடர்கிட்ட கன்னை காட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. அதே மாதிரி அந்த லீடர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அவன் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். அந்த லீடர் என்ன சொல்கிறாருன்னா வந்து என்னோட பேர் மட்டும் நெசவில் வரல, உங்கள் எல்லாரோட பேரும் தான் நெசவில் வந்திருக்கு ஹீரோவை தவிர அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்கே உள்ள எல்லாருமே அவங்க சாவக்கூடாது அப்படிங்கிறதுனால ஹீரோவை பார்த்து சுடுறதுக்காக எல்லாம் நிற்கிறாங்க. அப்போதைக்கு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களோட கன் எடுத்து அந்த கன்னில் உள்ள ஒரே ஒரு புல்லட்டை வச்சு அங்கே உள்ள எல்லாருமே சுடுறாங்க. அதே மாதிரி ஹீரோயினோட தலையிலையும் வந்து பட்டு அவங்களையும் இறந்துடுறாங்க. ஆனால் அந்த இடத்துலேருந்து இப்போ லீடர் இப்போ தப்பிச்சிடுறான். அந்த லீடர் இப்போ என்ன பண்ணுறான்னா வந்து இப்போ ஹீரோவோட ஆஃபீஸ்க்கே இப்போ வந்துடுறான். இப்போ ஹீரோவோட ஆஃபீஸில் வந்து ஹீரோ கிட்ட வந்து கன்னை கட்டிக்கிட்டு இப்போ நிற்கிறான். அப்படியே திரும்பினா அது ஹீரோவே கிடையாது, ஹீரோ மாதிரியே வேற ஒருத்தவங்க இருக்கான். அப்படியே அந்த லீடர் வந்து கீழே பார்க்குறான். அங்கே கீழே வந்து இன்ட்டு மாதிரி போட்டிருக்கு, அது மேலே தான் அந்த லீடர் நிற்கிறான். அடைச்சே அப்படிங்கிற மாதிரி இந்த லீடர் சொல்கிறான். அப்படியே இந்த லீடரோட தலையை உடச்சிக்கிட்டு ஒரு புல்லட் வருது. அந்த புல்லட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா ஹீரோவோட வீட்டிலேருந்து வந்திருக்கு. ஹீரோ தான் அந்த லீடரை இப்போ சுட்டு கொண்டுட்டாரு. அதோடய இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.